السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم. فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. ஆமீன். பெரும்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் ரபீஉல் அவ்வல் என்கிற முதல் வசந்தத்தை இன்றைய மக்ரிபிலிருந்து துவங்கவிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் இறுதி 2 திருவசனங்களில் சொல்வான்: லக்கது ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம். உங்களிலிருந்தே ஒரு தூதர், ஒரு நபி உங்களிடத்தில் வந்திருக்கிறார். நீங்கள் கஷ்டப்படுவது, நீங்கள் சிரமப்படுவது அவருக்கு சிரமத்தை தரும். ஹரீஸுன் அலைக்கும், உங்கள் மீது பேராவல் கொண்டவர், பேராசை கொண்டவர், எப்படியாவது உங்களை சொர்க்கத்துக்குள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற பேராசை கொண்டவர். பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், முஃமின்கள் மீது அளப்பெரிய அருள் கொண்டவர், அன்பு கொண்டவர் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை குறித்து சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தின் கடைசி 2 திருவசனங்களில் சொல்லி காட்டுவார். ஈமான் 2 அடிப்படைகளை கொண்டது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்பதோடு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறார்கள் என்பதையும் ஏற்றுக்கொள்வது. அதிலே ஒரு நிபந்தனை, வஹாத்தமன் நபியீன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வது போல அந்த நபியை இறுதி நபி என்றும் ஏற்றுக்கொள்வது, இறுதி தூதர் என்றும் ஏற்றுக்கொள்வது. பல அறிவிப்புகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: லா நபிய்ய பாதி, எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் வரப்போவதில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் இறுதி தூதர். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த நபியினுடைய சட்டதிட்டங்களும் நபியினுடைய ஷரீஅத்தும் கியாமத் வரை நிலைத்திருக்க வேண்டும்.
எப்படி அல்லாஹ்வுடைய வஹதானியத், அவன் ஒருவன் என்கிற விஷயத்தில் நம் அனைவர்களுக்கும் உறுதி இருக்குமோ, அதே போல ஒரு முஃமினுக்கு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதர் என்பதிலேயும் இறுதி இருக்க வேண்டும், உறுதி இருக்க வேண்டும். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்பை, அவர்களுடைய மஹப்பத்தை தூற்றக்கூடியவர்கள், புறம் தள்ளக்கூடியவர்கள். பொதுவாகவே நினைவு கூறுதல், அடுத்தவங்களை பத்தி நினைச்சு பார்க்கிறது என்பது ஒரு சந்தோஷமான, எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஒவ்வொரு தொழுகையிலேயும் ஓதுகிற சூரத்துல் ஃபாத்திஹா, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்வான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எங்களை நீ நேரான வழியில் செலுத்துவாயாக. ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். நேரான வழி என்பது யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ, நிஅமத்து செய்தாயோ அவர்களுடைய வழி, அந்த வழியில் எங்களை செலுத்துவாயாக. கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். நீ யாரின் மீது கோபம் அடைந்தாயோ அவர்கள் வழி இருக்கக்கூடாது. நீ யாரை வழிகேட்டில் விட்டு விட்டாயோ அவர்களுடைய வழியும் இருக்கக்கூடாது. இப்ப இரு நபர்களை, இரு சாராரை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலேயும் ஒவ்வொரு தொழுகையிலேயும் நினைத்து பார்க்கிறோம். ஒருவர் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நிஅமத்து செய்த நல்லோர்கள். இன்னொன்று கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன், அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானவர்கள். இந்த இருவர்களையும் நினைவு கூறுகிறோம் ஒவ்வொரு தொழுகையிலேயும். அன்அம்த அலைஹிம், அல்லாஹ்வுடைய அருள் கூர்ந்தவர்களை, அருள் கிடைத்தவர்களை நினைத்து பார்ப்பது நாமும் அவர்களை போல வாழ வேண்டும் என்கிற வேட்கையை, ஆசையை நம்மிடத்தில் அதிகப்படுத்துவதற்காக. அல்லாஹ்வுடைய கோபப்பட்டவர்களை, அல்லாஹ்வுடைய கோபம் யாருக்கு கிடைத்ததோ அவர்களை நினைத்து பார்ப்பது கிஞ்சிற்றும் அவர்களுடைய வழியில் நாம் சென்றுவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருப்பதற்காக. எனவேதானோ என்னவோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒவ்வொரு தொழுகையிலேயும் நம்மை நினைவு கூறச் செய்திருக்கிறான், நினைத்து பார்க்க வைத்திருக்கிறான். இந்த இரு சாரார்களையும், நல்லது அல்லாஹ் செய்த நல்லவர்களையும் தீயவர்களையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் நினைத்து பார்க்கிறோம். சொல்லுவாங்கல்ல, எதிரிய கூட மன்னிச்சிடணும், துரோகியை மன்னிக்க கூடாது. எதிரிய மறந்துடணும், துரோகியை மறக்க கூடாது. ஏன் அப்படின்னா, இன்னொரு தடவை ஏமாறாம இருக்கணும்னா அவனுங்கெல்லாம் ஞாபகத்துல வைக்கணும். அவனுங்களையும் மறந்துட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை மறுபடியும் தாக்கப்படுவோம், மறுபடியும் பாதிக்கப்படுவோம். நம்ம மறுபடி அடி வாங்கக்கூடாது, மறுபடி பாதிக்கப்படக்கூடாது என்றால் சில அயோக்கியர்களை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அயோக்கியர்களையே ஞாபகம் வைக்க வேண்டும் என்றால் நல்லோர்களை ஞாபகம் வைப்பது, நல்லோர்களை நினைவு கூறுவது, நல்லோர்களை நினைத்து பார்ப்பது அவசியத்திலும் அவசியமானது. அதனால்தான் இறைவனை ஏற்றுக்கொண்டு, அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறுதி தூதராக ஏற்றுக்கொள்ளாத ஒரு கூட்டத்தவர்கள், 19 குரூப் என்று சொல்லக்கூடியவர்கள், அந்த ரஷாத் ஹலீஃபா ஒரு வேதத்தை உருவாக்கி அதற்கு இறுதி ஏற்பாடு என்கிற பெயரும் வைத்து அந்த இறுதி ஏற்பாட்டில் குர்ஆனுடைய வசனங்களில், ஆயத்துகளில் இந்த 2 ஆயத்தை மட்டும் நீக்குகிறான். அந்த குர்ஆன்ல அவர்கள் தங்களை முஸ்லிம் என்று வாதிடுகிறார்கள். முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவர்கள் ஒரு குர்ஆனை சப்மிட் பண்றாங்க, தர்றாங்க. அந்த குர்ஆனுக்கும் நம்மிடத்தில் உண்மை முஸ்லிம்களாக இருக்கிற நம்முடைய குர்ஆனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன வித்தியாசம் என்றால், அவர்களுடைய குர்ஆனில் அவர்கள் சொல்லுகிற அந்த இறுதி ஏற்பாட்டில், நல்ல காலம் குர்ஆன்னு சொல்லல, அந்த இறுதி ஏற்பாட்டில் 2 ஆயத்துகள் விடுபட்டு இருக்கிறது, கிடையாது. ஏன் அந்த 2 ஆயத்து நீக்கப்பட்டதுக்கு உண்டான காரணம் என்ன? மற்ற ஆயத்துகளை எல்லாம், குர்ஆனுடைய வசனங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற அந்த கூட்டம் இந்த 2 ஆயத்தை மட்டும் புறந்தள்ளக்கூடிய காரணம் என்ன என்றால், பிரச்சனை அவனுக்கு 19.
குர்ஆன் 19 வகுபட வேண்டும் என்கிற விஷயத்தை முன்வைத்துத்தான் தன்னுடைய வாதத்தையே அவன் நிரூபிக்கிறான். அப்படி நிரூபிக்கும் போது குர்ஆனுடைய ஆயத்துகள் 6666 இருக்கும் போது அதுல அவனுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது. 19 வகுபட மறுக்கிறது. வகுபடுற மாதிரி அதை மாத்தணும்னு சொன்னா 2 ஆயத்தை தூக்கணும். எந்த ஆயத்தை தூக்குறது அப்படின்னு முடிவு பண்ணி இறுதியாக அவன் முடிவு செய்தது, தூக்கியது லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் என்று துவங்குகிற இந்த சூரத்து தௌபாவுடைய 2 ஆயத்துகளையும் நீக்கிவிட்டு இதுதான் இறைவனுடைய வேதம், இறுதி ஏற்பாடு என்று முன்வைக்கிறார். நான் சொல்ல வருவது, அயோக்கியன் குர்ஆனை மறுத்து வேறொரு புது குர்ஆனை கொண்டு வருகிற ஒரு அயோக்கியனுக்கு கூட, குர்ஆனின் மற்ற ஆயத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொள்கிற ஒரு அயோக்கியன் கூட, நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வவனியில் அவதரித்தார்கள், வந்தார்கள் என்று சொல்லப்படுகிற இந்த ஆயத்தின் பொருளை அவனால் ஜீரணிக்க முடியல. ஏதோ 2 ஆயத்துகள் தூக்கப்பட வேண்டும் என்கிற இடத்தில் மற்ற ஆயத்துகளை தவிர்த்து இந்த ஆயத்தை தூக்க முனைகிறான் என்றால் அவனுக்கு அது பிடிக்கல. எது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வருகை புரிந்தார்கள் என்று சொல்ல வருகிற அந்த வார்த்தை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறப்படுகிற அந்த வார்த்தை அவனுக்கு பிடிக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறந்து போனால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறாமல் போனால் ஏற்படுகிற விளைவை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதே சூரத்து தௌபாவுடைய 9வது அத்தியாயத்தின் 24வது திருவசனத்தில் சொல்கிறார். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும் வ இஹ்வானுக்கும் வ அஸ்வாஜுக்கும் வ அஷீரத்துக்கும் வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா வ மசாகினு தர்லௌனஹா அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் ஃபாஸிகீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வருகை குறித்து சந்தோஷப்படாதவர்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள் யார் என்பதை அடையாளமிடுகிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த ஆயத்தில். குல் இன் கான ஆபாஉக்கும் வ அப்னாஉக்கும், உங்களுடைய பெற்றோர்களும் உங்களுடைய பிள்ளைகளும், வ இஹ்வானுக்கும் உங்களுடைய சகோதரர்களும், வ அஸ்வாஜுக்கும் உங்களுடைய மனைவிமார்களும், வ அஷீரத்துக்கும் உங்களுடைய குடும்பங்களும், வ அம்வாலுன் இக்தரஃப்துமூஹா நீங்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற பொருளாதாரமும், வ திஜாரத்துன் தக்ஷௌன கஸாதஹா அது கெட்டுவிடக்கூடாது, நாசமாகி விடக்கூடாது, நஷ்டமடைந்து விடக்கூடாது என்று பயப்படுகிற வியாபாரமும், வ மசாகினு தர்லௌனஹா நீங்கள் விரும்புகிற உங்களுடைய இல்லங்களும், வசிக்கிற உங்களுடைய வீடும், அஹப்ப இலைக்கும் மினல்லாஹி வ ரசூலிஹி வ ஜிஹாதின் ஃபீ ஸபீலிஹி அல்லாஹ்வின் நேசத்தை விட, அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேசத்தை விட, மார்க்கத்தில் செய்யப்படுகிற ஜிஹாத் என்கிற புனித போரை விட உங்களுக்கு பிரியமானதாக இருக்கும் என்றால் ஃபதரப்பஸு ஹத்தா யஅதி அல்லாஹு பி அம்ரிஹி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுடைய தண்டனையை, வேதனையை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்பு உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தை விட கீழ்த்தரமாக தெரிகிறது. உங்களுடைய மனைவி மக்களை விட, உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய வசிப்பிடங்களை விட உங்களுக்கு கீழாக மாறி போனால் அல்லாஹ்வின் தண்டனை மிக விரைவில் உங்களிடத்தில் வரும் என்பதை மறந்து விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிற வார்த்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறப்பது இயலாது, மறக்க முடியாது, மறக்க கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். உங்களுடைய பெற்றோரை விட, உங்களுடைய பிள்ளைகளை விட, உலக மக்கள் அனைவரையும் விட என்னை நீங்கள் அதிகம் நேசிக்காதவரை உண்மை முஃமினாக முடியாது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மஹப்பத், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்தல் அவ்வளவு அதிமுக்கியத்துவம் வாய்ந்தது. அதுவும் அதிக நேசம், அதிக பாசம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தான் இருக்க வேண்டும், மற்றவைகள் மீது இருக்கக்கூடாது. மற்றவைகள் நபியின் நேசத்தை விட தாண்டிவிடக் கூடாது என்பதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொல்லி காட்டுவார்கள். ஒரு ஹதீஸில்
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிற ஹதீஸ், முத்தஃபக்குன் அலைஹி, புகாரி முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கிற ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். லா யஸ்னி ஸானி ஹீன யஸ்னி வஹுவ முஃமின் வலா யஸ்ரிகு ஸாரிக் ஹீன யஸ்ரிகு வஹுவ முஃமின் வலா யஷ்ரிபுல் ஹம்ர ஹீன யஷ்ரிபுஹா வஹுவ முஃமின். ஒரு விபச்சாரம் செய்யக்கூடிய ஸானி, விபச்சாரம் செய்பவன், அவன் விபச்சாரம் செய்யும் நேரத்தில் முஃமினாக இருப்பதில்லை. வலா யஸ்ரிகு ஸாரிகு ஹீன யஸ்ரிக், திருடக்கூடியவன் திருடும் நேரத்தில் முஃமினாக இருப்பதில்லை. வலா யஷ்ரிபுல் ஹம்ர ஹீன யஷ்ரிபுஹா, மது அருந்துபவன் மது அருந்தும் நேரத்தில் முஃமினாக இருப்பதில்லை என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்னொரு ரிவாயத்தில் இப்படியும் ஒரு வார்த்தை வருகிறது, நம்ம இதிலிருந்து வேண்டுமானால் தப்பித்திருக்கலாம். வலா யக்திபுல் காதிபு ஹீன யக்திபு வஹுவ முஃமின், ஒரு பொய் சொல்லக்கூடியவன் பொய் சொல்லும் நேரத்தில் முஃமினாக இருப்பதில்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படின்னா என்ன அர்த்தம்? காஃபிரா மாறிடுறான்னு அர்த்தமா? இப்போ பொய் சொன்னா காஃபிர் ஆயிடுவோமா? முஃமினா இருக்க மாட்டோமா? திருடுனா காஃபிர் ஆயிடுவானா? முஸ்லிமா இருக்க மாட்டானா என்றால் அப்படி அல்ல. அவனுடைய ஈமான் குறைகிறது என்பது பொருள். அவனுடைய ஈமானுடைய தராதரம் குறைகிறது என்பது பொருள். அவன் உண்மையான முஃமினாக இருப்பதற்கு அருகதையற்றவன், லாயிக்கற்றவன் என்பது பொருள். எப்போ? ஒரு பாவம் செய்கிற போது. ஒரு பாவம் செய்யும் போது ஏன் அந்த பாவத்தை செய்யறான்? அவனிடத்தில் ஈமான் இருந்தால். ஈமான்னா என்ன? லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் அவன் நினைவு கூர்ந்தால், நினைத்து பார்த்தால் அந்த பாவத்தை செய்ய முடியாது. அந்த பாவத்தை செய்ய ஏன் துணிகிறான்? எப்ப தைரியம் வருது? எப்ப அந்த பாவத்தை செய்யணும் என்கிற தைரியம் அவனுக்கு வருதுன்னா, அல்லாஹ்வையும் ரசூலையும் மறக்கும் போது. அல்லாஹ்வுடைய ஞாபகம் இருந்தா அல்லாஹ் தண்டிப்பா, நம்ம மௌத்தா போயிடுவோம், நாளைக்கு மறுமை இருக்கு, கேள்வி கணக்கு இருக்கு என்கிற நினைப்பு இருந்தா அந்த பாவத்தை செய்வானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி இருக்கிறாங்களே, இந்த பாவத்தை செஞ்சா இவ்வளவு மோசமான தண்டனை உண்டு என்று சொல்லி இருக்கிறார்களே என்கிற நினைப்பு இருந்தால் அவனால் அந்த பாவத்தை செய்ய முடியுமா? இப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிற வார்த்தை என்ன? ஒரு பாவி பாவம் செய்கிற நேரத்தில் உண்மையான முஃமினாக இருப்பதில்லை. அப்ப உண்மையான முஃமினாக ஒருத்தன் இருக்கணும்னா என்ன செய்யணும்? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நொடி பொழுதும் மறவாத நிலை வேண்டும். ஒரு நொடி கூட கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறக்க முடியாது, மறக்க கூடாது. மறக்கும் நேரத்தில் அவன் முஃமினாக இருக்க முடியாது, உண்மை முஃமினாக இருக்க முடியாது. எப்போதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஞாபகத்தை மறப்பானோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஞாபகங்களை, நினைவுகளை ஒருவன் மறக்கிறானோ அவன் முஃமினே இல்லை என்கிறார்கள் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித் என்பான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துகளை, அருள் வளங்களை நீங்கள் பிறருக்கு சொல்லுங்கள். ஆமா, அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான்னு சொல்லுங்க. நான் அடிக்கடி சொல்றது, யாராவது எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா நாம சொல்ற வளமையான ஏதோ இருக்கிறேன், நல்லா தானே வச்சிருக்கிறேன், என்ன கேடு? நல்லா இருக்கிறேன்னு சொன்னா என்ன கெட்டு போச்சு? ஏதோ இருக்கிறேன். ஏன் அல்லாஹ் அடுத்தவன்ட்டு போய் பிச்சை எடுக்க வச்சிருக்கிறானா? கையேந்த வச்சிருக்கிறானா? இல்லையே. நம்மளை நிம்மதியா சாப்பிட வச்சிருக்கான்ல, நிம்மதியா தங்க வச்சிருக்கான்ல, அடுத்தவங்களுக்கு கொஞ்சமாவது கொடுக்கிற நிலைமை தானே அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கிறான். இப்ப இவ்வளவு தந்த அல்லாஹ்வ கொஞ்சம் கூட யோசிக்காம ஏதோ வச்சிருக்கிறான்னு சொன்னா அவன் கஷ்டப்பட மாட்டானா? அல்லாஹ் கேட்டா நான் நல்லதானடா தந்திருக்கேன், ஏன்டா இப்படி சொல்ல நினைக்க மாட்டானா? அல்லாஹ் சொல்லுங்க, அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித், நான் தந்ததை வெளியில சொல்லுங்க. ஆமா, அல்லாஹ் எனக்கு தந்திருக்கான், அல்லாஹ் என்ன நல்லா வச்சிருக்கிறான், அல்லாஹ் என்ன நிம்மதியா வச்சு என்று சொல்லுங்கள் என்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் கொடுத்த நியமத்திலேயே பேருபகாரம் என்ன தெரியுமா? பெரிய உபகாரம் என்ன தெரியுமா? நபிமார்கள் எல்லாம் ஆசைப்பட்ட உம்மத்தே முஹம்மதியா, கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக வருகிற பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். பேருபகாரம். நம்ம கண்ணொளி தந்தா, நம்மள நிம்மதியா வச்சா, வசதியா வாழ வச்சா, அடுத்தவடுத்து கையேந்தாத நிலைய வச்சா, சாலிகான மனைவியை தந்தா, நல்ல மக்களை தந்தா, நல்ல வியாபாரத்தை தந்தா, இதெல்லாத்தையும் விட, இதெல்லாம் நியமத், இது எல்லாவற்றையும் விட பேருபகாரம் அல்லாஹ் நம் மீது செய்திருக்கிறார். என்ன தெரியுமா? கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக பிறக்க வைத்திருக்கிறார். இந்த பேருபகாரத்தை சொல்லக்கூடாதா? சொன்னா தப்பா? சொன்ன பிதத்தா?
சொல்றவன் மோசமானவனா? கொண்டாடுபவன் மோசமானவனா? அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்கிறார், வ அம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்தித் வ பிஃபத்லில்லாஹி வ பிநிஅமத்திஹி, அல்லாஹ்வுடைய அருளையும் அல்லாஹ் தந்திருக்கிற நியாமத்துகளையும் நீங்கள் சொல்லுங்கள், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு, அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. அல்லாஹ் செய்த பேருபகாரத்தை, அல்லாஹ் செய்த பெருமுபகாரத்தை, அல்லாஹ் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாக ஆக்கி வைத்த அந்த நிஅமத்தை எண்ணி பார்க்கணும். இல்லைன்னா நன்றி கெட்டவர்களாக மாறி போகும். இல்லைன்னா நமக்கு பேரு நன்றி கெட்டவர்கள். அல்லாஹ் சொல்வதை போல வகலீலும் மின் இபாதிய ஷுக்கூர், எவ்வளவோ பேரை நான் படைச்சிருக்கேன், எல்லாத்துக்கும் சோறு கொடுக்குறேன், தண்ணி கொடுக்குறேன், நிம்மதியா வாழ வச்சிருக்கேன், எல்லாம் செய்யறேன், ஆனா நன்றி கெட்டவனா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறான் அல்லாஹ். வகலீலும் மின் இபாதிய ஷுக்கூர், என்னுடைய அடியார்களில் மிக மிக குறைந்தவர்கள் தான் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறார்கள், மற்றவர்கள் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறார்கள் என்கிறானே அல்லாஹ். அந்த கொடுஞ்சொல்லுக்கு ஆளானவர்களாக மாறி போக மாட்டாமா? எப்ப நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறக்கிற போது அல்லாஹ் அழகான ஒரு வார்த்தையை சொல்கிறார், குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு நொடிப்பொழுதும் மறவாத நிலை வேண்டுமானால் குல் இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹப்பத் உண்மை என்றால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு உண்மை என்றால் ஃபத்தபிஊனி, என்னை இத்திபா செய்யுங்கள், என்னுடைய வழிகளை பின்பற்றுங்கள், நான் செய்த செயல்களை செய்ய முன்வாருங்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தைகளை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்று நடங்கள். அப்படி ஏற்று நடக்கிற போது நீங்கள் நபியின் மீது மஹப்பத் கொண்டவர்களாகவும் ஆவீர்கள். யுஹிப்புக்குமுல்லாஹ், அல்லாஹ்வும் உங்களை நேசிக்க ஆரம்பித்து விடுவான் என்கிறான் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா. இப்ப நபியினுடைய நேசம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உண்டான நேசம் இறைவனின் அன்பை பெற்று தருவதற்கு காரணமாக அமைகிறது என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்வார். அப்போ அல்லாஹ்வுடைய நேசமும் இறைவனுடைய நேசமும் அல்லாஹ்வுடைய தூதர் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்பும் நேசமும் வேண்டுமானால் இத்திபாஉஸ் சுன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை, அவர்களுடைய வழிமுறையை பேணி நடக்க வேண்டும். எப்பதிலிருந்து எப்போது வரை எதெல்லாம் சுன்னத்து? தாடி வைக்கிறது சுன்னத், அது மட்டும்தான் சுன்னத்தா? எப்படி உட்காரணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. பள்ளிவாசலுக்குள்ள வந்தா எப்படி உட்காரணும் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. பாத்ரூம் போனா எப்படி உள்ள போகணும், எப்படி உட்காரணும், எப்படி ஹலாக்கு போகணும், எப்படி வெளியே வரணும் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. தூங்க போனா எப்படி படுக்கணும், எப்படி தூங்கணும் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. காலையில எந்திரிச்சதிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் என்னென்னலாம் செய்யறோமோ எல்லாத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்று விடாமல் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. அடுத்தவங்கள்ட்ட பேசுறோமா எப்படி பேசணும், அடுத்தவங்கள்ட்ட பழகுறோமா எப்படி பழகணும், யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது. அந்நிய பெண்கள் இருக்காங்க, அந்நிய சம்பந்தம் இல்லாத பெண்கள் இருக்காங்க, பேசக்கூடாது. அந்நிய பெண்கள் அந்நிய ஆணோட பேசக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வழிகாட்டு பேச்ச ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க. எப்படி தலை சீவனும்னு சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன தேய்க்கணுமா தேய்க்க கூடாதான்னு சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி பல் விளக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி நகை வெட்டணும்னு சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி குளிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், குளிக்கும் போது என்னென்ன அவசியம்னு சொல்லி கொடுத்தாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒவ்வொன்றும் எப்ப மறக்க முடியும் ரசூலுல்லாஹ்? சாப்பிடும் போது ரசூலுல்லாஹ் மறந்து சாப்பிட முடியாது. இப்படித்தான் சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே கையை கழுவணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு முடிச்ச உடனே அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும், அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி வ ஸகானி வ ஜஅலனி மினல் முஸ்லிமீன் சொல்லணும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்துருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு மனைவியோடு ஒன்று கூடும் போது அல்லாஹ்வை நினைச்சு பார்க்கணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்துருக்காங்க. மனைவியோடு வாழுகிற வாழ்க்கையில் எப்படி நடக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தாங்க. பிள்ளை எப்படி பெறணும், பிள்ளை எப்படி வளர்க்கணும், பிள்ளைக்கு என்ன சொல்லி கொடுக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்தாங்க. எப்படி வியாபாரம் செய்யணும், வியாபாரம் செய்யும் போது முஸ்லிம்களோடு எப்படி நடக்கணும், முஸ்லிம் அல்லாதவர்களாக இருந்தா எப்படி நடக்கணும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்திருக்காங்க. முஸ்லிம் அல்லாதவனா இருந்தா பரவாயில்ல ஏமாத்திக்க அப்படின்னு மார்க்கம் சொல்லிச்சா? முஸ்லிம்கள்ட்ட தான் நல்லபடியா நடக்கணும், ஏன்னா அவன் நம்மாளு. முஸ்லிம் இல்லைன்னா பரவாயில்ல அவனை ஏமாத்தலாம், அவனை ஏச்சலாம் அப்படி சொல்லி கொடுத்துச்சா? அப்படி சொல்லி கொடுத்தாங்களா? ஒவ்வொன்றையும் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்துறாங்க. ரசூலுல்லாஹ்வை நினைக்காத நொடி இருக்க முடியுமா? நொடி பொழுதாவது ரசூலுல்லாஹ்வை மறக்க முடியுமா? நொடி பொழுதும் மறக்க முடியாத நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை
எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த நேரத்திலும் மறக்க முடியாத கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முற்றிலுமாக மறந்துவிட வேண்டும் என்பதற்காக வேண்டிய சில கூட்டம் குர்ஆனில் இருந்து இருந்த ஆயத்தை தூக்கியது. சில கூட்டம் எப்போதெல்லாம் நபிகளார் பற்றி பேசப்படுகிறதோ அப்போதெல்லாம் அவர்களுடைய வானர கூட்டங்களோடு சேர்ந்து அவர்கள் கும்மாளமிட ஆரம்பிச்சிருவார், கூப்பாடமிட ஆரம்பிச்சிருவார். இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஞாபகப்படுத்துவதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுவதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுகளை பேசுவதும் கேட்பதும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைப்படி நடப்பதும் மார்க்கம் கற்றுத்தந்த அவசியமான செயல்முறைகள் என்பதை நாம் உள்ளார ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நொடிப்பொழுதும் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மறவாத வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கி தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.